வேத பாட காரியங்கள் எங்கள் வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் ஆண்டவரே நீர் பேசும், உங்கள் பிரசன்னத்தால் நிரப்பும், தடைகள் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நீக்கி இன்றைக்கும் நாத்தான்வேல் என்று சொல்கிற பர்த்தலமேயு என்கிற அப்போஸ்தலனை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 47ஆம் வசனம், இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப் இயேசுவை சந்தித்து இயேசுவாலே அழைக்கப்பட்டு இந்த மகிமையான அப்போஸ்தல சீசனுடைய ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்ட பிலிப் இயேசுவோடு இருந்து அவர் போய் தங்கி அவரை குறித்து நன்றாக அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு இந்த பிலிப் வருகிறார். வருகிற வழியிலே இந்த நாத்தான்வேல் என்று சொல்கிற இந்த அப்போஸ்தலனை பார்த்து சொல்கிறார், நான் மேசியாவை கண்டேன், நியாய பிரமாணத்தில் உள்ளவரை கண்டேன் என்று சொல்கிறார். மேசியா என்றால் கிறிஸ்து என்ற அர்த்தம். மேசியா என்றால் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர், அனாயிண்டர், அபிஷேகிக்கப்பட்டவர். அதனாலே இந்த நாத்தான்வேலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஒத்த கருத்துடைய சுவிசேஷம் என்று சொல்கிற இந்த ஒத்த கருத்துள்ள சுவிசேஷத்தில் இருக்கப்பட்டிருக்கிறதான சீசர்கள் பட்டியலிலே இந்த நாத்தான்வேல் என்றும், அதாவது பர்த்தலமேயு என்று இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் நாத்தான்வேல் என்று இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்கள். ஒத்த கருத்துடைய சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இது மூன்றும் கிட்டத்தட்ட ஒரே கருத்துடைய சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் இவருக்கு பெயர் பர்த்தலமேயு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மார்க்கு 3:18, லூக்கா 6:17, அப்போஸ்தலர் 1:13. இந்த இடங்களிலே சீசர்கள் பட்டியலிலே இந்த அப்போஸ்தலனுடைய பெயர் பர்த்தலமேயு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் சில இடங்களிலே இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நாத்தான்வேல் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாத்தான்வேல் என்று சொல்கிறது, இரண்டு நாத்தான்வேல் பர்த்தலமேயு என்று சொல்கிறதும் ஒருவரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். ரெண்டு பெயரும் ஒருவருக்கு தான். உதாரணமாக எப்படி சீமோனுக்கு பேதுரு என்கிற பெயர் உண்டு, சீமோன் பேதுரு. மத்தேயுக்கு லேவி என்கிற பெயர் உண்டு, மத்தேயுக்கு லேவி, இந்த சீசர்களிலே. அதே மாதிரி லெபேயு என்று சொல்கிற சீசனுக்கு ததேயு என்கிற பெயர் உண்டு. இதெல்லாம் இரட்டை பெயர் உள்ள சீசர்கள். அதுபோல இந்த பர்த்தலமேயுக்கு நாத்தான்வேல் என்கிற பெயரும் இணைக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பெயர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. சீமோன் பேதுரு, மத்தேயு லேவி. அதே மாதிரி லெபேயு, லெபேயு என்று சொல்கிறது ததேயு என்கிற பட்டியல் இருக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாத்தான்வேல் என்றால் இறைவனின் ஈவு, கிஃப்ட் ஆஃப் காட், இறைவனின் ஈவு. இந்த நாத்தான்வேல் என்று சொல்கிறது பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பெயர். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்கள். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். போதும். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில், இந்த பழைய ஏற்பாட்டு பெயரின்படி இவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இது
எபிரேய பெயர். நாத்தான் என்று சொல்கிறது எபிரேய பெயர். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இப்பொழுது இருக்கிற சில பைபிள் எல்லாம் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதிலெல்லாம் வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு, அதாவது எபிரேயத்திலிருந்து நேரடியாக தமிழுக்கும் கிரேக்கத்திலிருந்து நேரடியாக தமிழுக்கும். ஆனால் ஆங்கிலத்திலிருந்து இப்போ சமீப காலத்தில் சில தமிழ் பைபிள்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் சில இதெல்லாம் நமக்கு விளங்காது. ஏதாவது சரியான தமிழ் அர்த்தத்தோடு மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உதாரணமாக தேவன் என்கிற இடத்துல கடவுள் என்று பயன்படுத்தியிருப்பார்கள். அதே மாதிரி கர்த்தரின் மெய்ப்பர் என்கிற இடத்துல ஆயர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்கள். அதாவது புதிய தமிழ் மொழிபாக்கத்தில் அப்படி சில வார்த்தைகள் இருக்கு. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்பது புதிய தமிழ். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வந்து கர்த்தர் என் ஆயராய் இருக்கிறார். அதே மாதிரி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்பது ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்கிற வார்த்தை இல்லை, படைத்தார் என்ற அப்படி சில வார்த்தைகளை மாற்றி இருக்கிறார்கள். அதனாலே இந்த நாத்தான் என்று சொல்லுகிறது எபிரேய வார்த்தை. இதே சமயத்தில் கிரேக்க வார்த்தையில இதற்கு தியோடர் என்ற பெயர் உண்டாம். இதே வார்த்தை கிரேக்கத்தில் தியோடர் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நாத்தான் வேலை கர்த்தர் அழைத்தார் என்று பழைய ஏற்பாட்டினுடைய காரியம். இந்த நாத்தானுடைய தகப்பனார், அதாவது தல்மாய் என்ற கேசூரின் மன்னன், அந்த வம்சத்தை சார்ந்தவராம். பழைய ஏற்பாட்டிலே தல்மாய் என்ற கேசூரின் வம்சத்தை சேர்ந்தவர். தல்மாய்க்கு மாகா என்ற ஒரு மகள் உண்டு. அந்த மகளுக்கும் தாவீதுக்கும் பிறந்தவன் தான் அப்சலோம். நான் மறுபடியும் சொல்றேன், கவனிச்சுங்க. நாத்தான் என்கிறது பழைய ஏற்பாட்டுடைய பெயர். இது எப்படி வந்தது என்றால், இந்த நாத்தான் பேருடைய தகப்பனார் வந்து அரச சம்பந்தமான அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிலையில் இருந்தவர்களோடு அவருடைய ஆரம்பம் உண்டானது என்று. அதாவது தல்மாய் என்ற ஒரு ராஜா அந்த காலத்தில் ஆண்டு இருக்கிறார். அவர் கேசூர் என்கிற ஒரு மன்னன் இருந்த இடம். இந்த கேசூரினுடைய மன்னனுடைய மகள் தான் தல்மாய்க்கு பிறந்ததுதான் மாகா. இந்த மாகாலை தான் தாவீது இணைத்துக் கொண்டு அப்சலோமை பெற்றெடுத்தான். அப்சலோம் யார் என்று கேட்டால் தாவீதுக்கும் மாகாவுக்கும் பிறந்த ஒரு மகன். இந்த அப்சலோமை குறித்து, இந்த கேசூரை குறித்து நான் ஏற்கனவே இவரோடு பேசியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. அதாவது நெகேமியாவினுடைய வாசல்களை குறித்து நான் உங்களோடு அந்த நெகேமியா புஸ்தகத்தை தியானிக்கும் போது சொல்லியிருக்கிறேன். எருசலேமை விட்டு விலகி போனவர்கள், எருசலேமிலே விட்டு போனவர்களிலே இந்த அப்சலோம், இவன் தன்னுடைய சகோதரி அம்மோன் என்பவன் கெடுத்து போட்டதுனாலே அம்மோனை கொன்று போட்டான். அம்மோன் கொல்லப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த அப்சலோம் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போயிட்டான். அங்கே போயிட்டான். அதான் கேசூர் என்கிற பாட்டி வீட்டில் போய் அவங்க மூலமாக வளர்க்கப்பட்டவன் தான் இந்த அப்சலோம். அதனால இவனுக்கு ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்தது தான் இந்த அப்சலோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அதனால கேசூரில் போய் கிறிஸ்தவ அல்லது ஆவிக்குரிய விதத்தில் வளர்க்கப்படாமல் அவங்க பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவன் தான் இந்த அப்சலோம். இவனை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாம். அப்போ கவனிங்கள், இவருக்கு எகிப்தின் மன்னன் தாலமி, கிரேக்க ராஜ்யம் முடிவெடுக்கிறதுக்கு பிற்பாடு தாலமிகள் ஆட்சி செய்தார்கள். அந்த தாலமி என்று சொல்லுகிறது எகிப்தினுடைய ராஜா. அந்த எகிப்தின் ராஜாவின் அந்த ராஜாக்களோடு இந்த
நாத்தான்வேல் என்று சொல்லுகிற தகப்பனார் அரச பரம்பரையோடு இணைக்கப்பட்ட ஒருவர் என்று வேத சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இவர் அரச வம்சத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம். அதனாலதான் அவர் வேதத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு அவரை சந்திக்கிறார், அவரை அழைக்கிறார். அப்பொழுது இவர் மிக தெளிவாக பேசுகிறதை காண முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு காரணம் இவருடைய படிப்பு, இவர் வளர்ந்த வழிமுறைகள் மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் இவர் படித்திருக்கிறார். அப்படி இருந்தபோதுதான் இவர் இந்த இடத்துல இந்த அழைப்பை பெறுகிறார். அழைப்பை பெற்று இந்த 12 சீசர்களில் ஒருவராக வருகிறார். இவருடைய அதிக படிப்பு, இவருடைய மேன்மை நிமித்தமாக இவர் எப்படி இந்த கூட்டத்தில் சேர்ந்தார் என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இவர் தன்னை தாழ்த்தி இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த நல்ல பயிற்சி நிமித்தமாக தனக்கு இருந்த எல்லா மேன்மையும் தள்ளிவிட்டு மீனவர்களோடு சேர்ந்து தன்னுடைய ஊழியத்தை அல்லது தன்னுடைய சீச பயிற்சியை தாழ்மையாக கற்றுக்கொண்டார் என்று மேன்மையாக அவர் பற்றி சொல்லுகிறார்கள். அதாவது அந்த ஸ்தானத்தில் இருந்த ஒருவர் சாதாரண மீன் பிடிக்கிறவர்களோடு சேர்ந்து தன்னை தாழ்த்தி அவர்களோடு இணைந்து ஒருமனப்பட்டு இந்த சீசருடைய அப்போஸ்தல ஊழியத்தை மிக அழகாக நேர்த்தியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. சில சமயத்தில் நாம் ஆண்டவரை பின்பற்றுகிற பொழுது நம்மோடு சேர்கிறவர்களும் சரி அல்லது ஏற்கனவே இருக்கிறவர்களும் சரி, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தமாக எல்லாரோடும் ஒரே நிலையிலே பழகி பேசி ஒரே நிலையிலே மற்றவர்களை நாம் கனப்படுத்தக்கூடிய சிந்தை படைத்தவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயத்தில் அது ஒரு சிலருக்கு அது நடக்கிறது இல்லை. தன்னுடைய குடும்ப பின்னணி, தாங்கள் வாழ்கிற வாழ்க்கையினுடைய மேன்மை, தங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷித்த தன்மைகள், உதாரணமாக படிப்பு, சிலருக்கு நல்ல தாளந்து, சிலருக்கு நல்ல அந்தஸ்து, இவைகள் நிமித்தமாக மற்றவர்களோடு இணைந்து அல்லது சக விசுவாசிகளோடு சமாதானமாக ஒருமனமாக அவர்களை சேர்த்து பிடித்து ஐக்கியம் கொள்கிறதை விரும்புகிறதில்லை, செய்யவும் மாட்டார்கள். இது ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வளர்ச்சியை தடுத்துவிடும், தேவ சித்தத்துக்கும் மாறாக நம்மை ஏமாற்றிவிடும். அதனால நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவினுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடக்கிற எல்லாரோடும் நம்முடைய இருதயம் இணைந்து இருக்க வேண்டும். எல்லாரையும் ஒரே மாதிரி நாம் பாவிக்கக்கூடிய நல்ல எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேற்றுமை ஒரு நாளும் இருக்கக்கூடாது, வித்தியாசம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவத்தினுடைய மேன்மை அதுதான், கிறிஸ்துவத்தினுடைய விசேஷித்த தன்மை அதுதான், இயேசு கொடுத்த பயிற்சி அதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசுவோட யார் சேர முடியும்? சேரதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? உங்களுக்கோ எனக்கோ அல்லது அப்போ இருந்த சீசர்களுக்கோ இயேசுவோடு சேர்ந்து அவரோடு இணைந்து அவரோடு படுத்து அவரோடு உட்கார்ந்து அந்த அளவுக்கு பழகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறது? ஒருத்தருக்குமே இல்லை. ஏன்னா அவர் தேவன், அவர் பரிசுத்தர், அவர் சகலவற்றையும் செய்கிறவர். அவரே தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி நம்மோடு அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் காண்பித்து நமக்கு ஒரு முன்மாதிரியை உதாரணத்தை தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர். அல்லேலூயா. அப்படியானால் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் மேன்மைகளை தந்திருக்கலாம், வசதிகளை தந்திருக்கலாம். ஆனால் அவைகளின் நிமித்தமாக பார்சாலிட்டி, பட்சபாதம் நமக்கு ஒரு நாள் வரக்கூடாது. அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வருகிற பொழுது அவைகள் எல்லாம் சமமாக்கப்படுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரசங்கின் புஸ்தகங்களை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான்,
ஏழையும் மறிக்கிறான். ரெண்டு பேரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்கிறார்கள். ஐஸ்வர்யவானும் மறிக்கிறான், ஏழையும் மறிக்கிறான், ரெண்டு பேரும் சமமாக. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மை என்பது ஒன்லி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய கிருபைகள் தான் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டுமே ஒழிய உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடாது. ஆவிக்குரிய விதத்தில் உங்க அபிஷேகம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள், உங்களுக்கு தந்திருக்கிற ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடிய அந்த கிருபை, ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவி, அப்படிப்பட்டவர்கள் நமக்கு மேன்மைக்குரியதாக இருக்கலாம். அதில் பெருமை வர வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுடைய கிருபை. ஆனால் உலக பிரகாரமாக அழிந்து போகிற பொருட்களை கொண்டு மேன்மைக்குரிய காரியங்களாக நினைப்போமானால் நாம் கிறிஸ்தவத்தின் ஜீவியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றியோடு சேர்ந்து முடிக்க முடியாது. இந்த நாத்தான்வேல் என்று சொல்லுகிற இந்த மனிதன் அப்படிப்பட்ட பின்னணி உள்ளவராய் இருந்தாலும் சாதாரண படிப்பறிவில்லாத மீனவர்களோடு சேர்ந்து தன்னை முற்றிலும் இயேசுவினுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். அடுத்தது யோவான் 47 49 வரைக்கும் வாசிங்கள். வாசிங்க, 49 வரைக்கும் வாசிங்க. கவனிங்கள், இவர் பழைய ஏற்பாட்டு படித்திருக்கிறதுனால பழைய ஏற்பாட்டினுடைய நியாய பிரமாணங்களை இவர் அடிக்கடி வாசித்து அதிலே தெளிவு பெற்றுக் கொண்டிருந்த ஒரு மனிதன். அதனால அப்படி இவர் நியாய பிரமாணத்தை கற்று அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொண்டு இருக்கிறார். அடிக்கடி இந்த அத்தி மரத்துக்கு கீழாகத்தான் வந்து இப்படி உட்கார்ந்து வாசித்துக் கொண்டு இருப்பாராம். இது அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், இயேசுக்கு அதை பற்றி தெரியாது. அப்போ பிலிப்பு வந்து இவர் சொல்றாரு, இந்த மாதிரி மேசியாவை கண்டேன், நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட கண்டேன் என்று சொன்ன உடனே இவர் வந்து நாசரேத்தூரிலிருந்து ஏதாவது நன்மை வருமா என்று சில காரியங்களை கேட்டபோது, இப்போ பிலிப்பு சொன்னதை இவன் அப்படியே இயேசு சொல்லுகிறதை கேட்டு அவரை நேரடியாக பார்த்த உடனே இந்த பத்தலமே என்று சொல்லுகிற நாத்தான்வேலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது, வெளிச்சம் கிடைச்சது. அவர் படித்த அந்த நியாயப்பிரமாணத்துக்குரிய அர்த்தத்தை அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய விளக்கத்தை இப்பொழுது இவன் நேரிலே காண்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், இயேசுவை குறித்து தான் நியாயப்பிரமாணத்தில் அதிகமாக எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கிற பொழுது அது ஒரு நிழல் என்று சொல்லியிருக்கிறேன். பெரும்பாலும் நீங்கள் பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிப்பீர்களானால் இயேசுவை குறித்த சில தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உண்டு. அந்த தீர்க்க தரிசனத்துக்கு பக்கத்தில் கீழே தொடர்ந்து வாசிப்பீங்களானால் மணவாட்டியை குறித்தும் அல்லது சபையை குறித்தும் சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். நீங்க கருத்தா வாசிங்கன்னா தெரியும். அப்படி இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இந்த விளக்கத்தை அறிந்திருந்த நாத்தான்வேல் இப்பொழுது அதை நேரில் பார்க்கிறான். அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவர் எந்த மாதிரியாக வெளிப்படுவார் என்பதை அவன் என்ன செய்கிறான், வாசித்துத்தான் அறிந்து கொண்டான். அவன் பார்க்கல. யோபர் இடத்துல சொன்னார் அல்லவா, உண்மை குறித்து என்னுடைய காதுகளில் தான் கேட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உண்மை கண்டு நான் தூளிலும் சாம்பலிலும் அருவருக்கிறேன் என்கிறார். 42ஆம் அதிகாரத்தில் யோபன் புத்தகத்தில் என் காதுல தான் கேட்டேன், கர்த்தர் நல்லவர், அருமையானவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறவர் என்று உங்களுடைய மகத்துவத்தை போதிக்கிறதை கேட்டேன், மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்டேன். ஆனால் இப்பொழுதோ உங்களுடைய கிரிகளை என் கண்கள் கண்டது, நீர் எவ்வளவு நான் கண்ட காரியத்தை காட்டிலும் மேன்மைக்குரியவர் என்று சொல்லி
தன்னை அருவருத்து இவ்வளவு மகிமையான ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நேரில் பார்க்கிறான் அந்த நாத்தான்வேல். பார்த்த உடனே அவன் என்ன சொல்றாரு? ரபி என்று அழைக்கிறான். ரபி என்றால் போதகரே என்றார். அதாவது இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கிறார். ரபி என்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்றால் இஸ்ரவேலின் அரசர் என்ற அர்த்தமாகும். இன்னொரு பொருள். இந்த ரவி என்று சொல்லுகிறது போதகரே என்கிறார். இது யாரு இவனுக்கு சொல்லிக் கொடுக்கல? யாருக்கு? இந்த நாத்தான்வேலுக்கு சொல்லிக் கொடுக்கிற. அப்போ நீ இறைவனின் மகன் அல்லது இஸ்ரவேலின் அரசன் என்று இவன் அறிந்து உடனடியாக சொல்றான். ஏன்னா இவன் நியாயப்பிரமாணத்தை ஏற்கனவே வாசித்து தியானித்து அதை குறித்த ஒரு விளக்கத்தை அவன் தியானம் பண்ணி அதனுடைய தன்மையை அதனுடைய ரூபத்தை மனதிலே வைத்திருக்கிறான். அதனுடைய பொருள் இவனுக்கு நேரடியாக பார்க்க முடியல. ஆனால் அவன் எதெல்லாம் தியானித்தானோ, எதெல்லாம் விளங்கி கொண்டானோ, எதெல்லாம் புரிந்து கொண்டானோ அதை இப்பொழுது நேரடியாக பார்த்தான். பார்த்த உடனே அர்ப்பணிக்கிறான். ரபி, நீர்தான், நீர் ஒரு போதகர், இஸ்ரவேலுக்கு நீர் ஒரு ராஜா என்று அவன் உடனடியாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். இப்படி ஒப்புக் கொடுத்ததை பார்க்கணும் தான் இயேசு சொல்றார், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். என்றைக்கு நாம் உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் முற்றிலும் நம்முடைய இருதயத்தை திறந்து ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு தேவனுடைய பார்வையிலே நமக்கு நன்மை உண்டாகும். எனக்கு தெரியும் மனசுல நன்மை தீமை சரி சரியில்லை என்று. ஆனால் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்துவதற்கு யோசிப்போம். இதுதான் உண்மை, இதுதான் உத்தமம், இதுதான் நீதி என்று தெரியும். ஆனால் அதை நாம் முழு மனதோடு வெளிப்படுத்த மாட்டோம். பரவாயில்ல அப்படி என்று சொல்லி அதை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி தள்ளுகிற சூழ்நிலை. ஆனால் இவர் அப்படி இல்லை. உண்மைன்னு தெரிஞ்ச உடனே அறிக்கை பண்ணுகிறார். ரபி என்று சொல்லுகிறார். போதகரே, இஸ்ரவேலின் அரசனே என்று சொல்லுகிறார். இதைத்தான் இயேசு உத்தமம் என்று சொல்லுகிறார். உண்மையை உண்மையாகவே நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கிறது உத்தமம். உண்மைக்கு உண்மையாக நம்மை அர்ப்பணிக்கிறது, உண்மைக்கு புறம்பான காரியத்தை அல்ல, அல்லது உண்மையை மறைத்துவிட்டு உண்மையை பேசாமல் நாம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு வாழ்கிறது உத்தமத்துக்குரியதல்ல. அதனால உண்மைக்கு உண்மையாகவே இருக்கிறதுனால தான் சொல்றாரு, நீ இஸ்ரவேலில் கபடற்றவன் என்று சொல்லி அவருடைய காரியத்தை அங்கு அவனை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் இந்த நாத்தான்வேல் இந்த நியாயப்பிரமாணத்தை தியானித்து அவனுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. எப்படி நாம் இந்த வேதத்தை நாம் பின்பற்றி தியானித்து உபதேசித்து பரலோகம் இருக்கிறது, இயேசு வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அதுபோல இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருக்கும் நியாயப்பிரமாணம் தான் வேதம். இந்த நியாயப்பிரமாணத்தை தான் அவர்கள் முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தை இவன் ஆராய்ந்து பார்த்து இவனுக்குள்ளே ஒரு எதிர்நோக்கம் உண்டு. அதாவது இவன் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. என்ன? மேசியா வருவாரு, மீட்பர் வருவாரு, கிறிஸ்து வருவாரு, அவர் மனுக்குலத்தை மீட்பாரு என்ற அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சென்டர் சத்தியம், நியாயப்பிரமாணத்தினுடைய அஸ்திவாரத்தின் சத்தியத்தை இந்த நாத்தான்வேல் மிக தெளிவாகவே புரிந்திருந்தான். அல்லேலூயா. அதுபோல நாம் அப்படி இருக்க வேண்டும். இந்த வேதம் என்பது எதற்கு கொடுக்கப்பட்டது? இந்த வேதம் கொடுக்கப்பட்ட ஒரே நோக்கம், மனிதன் இழந்து போன தேவனை மீண்டும் கண்டுகொண்டு அந்த இழந்து போன தேவனோடு தன் வாழ்க்கையை அங்கே அவரோடு இணைத்துக் கொள்வதற்கு தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் முக்கியமாக புரிந்திருக்கிறோம். இழந்து போன தேவனுடைய ஐக்கியத்தை மீண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாய் புதுப்பித்து அந்த தேவனோடு மறுபடியும் நம்மை இணைத்துக் கொள்வதற்கு தான் இந்த வேதத்தினுடைய மகத்துவம் முக்கியமானது. இதுதான் சத்தியம்.
நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது, நம்ம உயர்த்தப்படுவது, ஞானத்தை கொடுப்பது, சுகத்தை கொடுப்பது, மேன்மைப்படுத்துவது எல்லாம் செகண்டரி, இதெல்லாம் ரெண்டாவது. இவைகளெல்லாம் பின்பற்றும் போது நாம் மெயின் விட்டுறோம், கீழ் உள்ளதை மாத்திரம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். மெயின் விட்டுறோம், நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்கிற அந்த மகத்துவத்தை விட்டுட்டு வார்த்தை ஏதாவது வருமா, எனக்கு சாதகமான வார்த்தை, எனக்கு பிரியமான வார்த்தை வருமா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்கு ஒரு குறையும் இருக்காது, நீ உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்கிற இப்படிப்பட்ட வார்த்தைகளை மாத்திரம் நம்முடைய இருதயம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அல்ல. இந்த நாத்தான்வேல் மிக தெளிவாக நியாயப்பிரமாணத்தை வாசித்து தியானித்து அவனுக்குள்ள ஒரு தரிசனத்தை அவன் என்ன பண்ணி கொண்டார், ஸ்திரப்படுத்தி கொண்டார். என்ன, மேசியா வருவார் என்று. அதை கேட்ட உடனே தான் சொல்கிறான், அதை பார்த்த உடனே நான் என்னத்தை எதிர்நோக்கி இருக்கிறனோ அதை என் கண்கள் கண்டுவிட்டது என்றுதான் உடனடியாக ரவி என்றும் இஸ்ரவேலின் அரசன் என்று அப்புறம்தான் அவர் சொல்கிறார், நீ அறிந்ததை மறைக்காமல் ஒழிக்காமல் அப்படியே நீ வெளிப்படுத்துறதுனாலே நீ ஒரு கபடற்றவன், நீ ஒரு உண்மை உள்ளவன், நீ ஒரு உத்தமன் என்று சொல்லி தேவனால் இயேசுவாலே புகழப்படுகிற ஒரு மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் அப்படி புகழப்படுவதற்கு அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா 45, 46 இவருக்கு அந்த காலம் அப்போ முந்தின நாட்கள் நேரங்களிலே கொஞ்சம் சந்தேகத்துக்குரியவராக இருந்தார். 45, 46 பார்த்தீங்கன்னா, பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறதை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனான நாசரேத் ஊரானுமாய் இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, அப்ப சந்தேகத்துக்குரிய ஆரம்பத்தில் அவர் பார்க்கிறார். சந்தேகம் என்பது எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு சாதகமாக இருக்காது. தோமாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகம் என்ன, தன்னுடைய சந்தேகத்துக்கு சரியான ஒரு பதில் கிடைக்க வேண்டும், நான் நம்பி இருக்கிற நம்பிக்கைக்கு எனக்கு சரியான ஒரு ஆதாரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய சந்தேகம். பின்ன நான் மற்றவங்க சொல்றதான் நம்ப மாட்டேன் என்றால் அல்ல, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை பூரணப்படுத்துவதற்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அதுல தவறு ஒன்றும் கிடையாது. இப்ப உங்களுக்கு ஒரு வேத வசனம் விளங்கல, அந்த வேத வசனத்தின் மீது ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த வேத வசனத்தை விளங்கி கொண்டதுக்கு பிற்பாடு அந்த சந்தேகம் தீர்ந்து விடுகிறது. அது போலதான் தோமாவுக்குள் இருந்தது, இந்த நாத்தான்வேலுக்கும் பத்ரமே என்று செல்கிறவனுக்கும் இருக்கிறது. அப்போ உடனடியாக அவர் சொல்றாரு, நாசரேத்தூரிலிருந்து நன்மை வருமா, அங்கிருந்து எப்படி வரும் என்று அந்த நாசரேத்தூரை குறித்து சொல்கிறார். இது என்னன்னா, எருசலேமிலிருந்து கிழக்கு பகுதியிலே ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக சின்ன ஊர். இது என்னன்னா, இந்த ஊர் எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு ஸ்தலம், நாசரேத் என்று சொல்லுகிறது. அந்த ஊர் பேர் சொன்னாலே மற்றவர்களுக்கு அவ்வளவு ஒரு திருப்தியாக இருக்காது. அந்த ஊருக்காரர் சொல்லுவாங்க. சில இடங்கள்ல இப்போ வச்சிருக்கிறாங்க, இப்பெல்லாம் அது மாறி போச்சு. நான் சொல்கிற ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸிலே சில இடங்கள் உண்டு, செட்டில்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. செட்டில்மெண்ட் ஏரியா காலே வைக்க மாட்டாங்க. யாராவது அங்கிருந்து தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பாஸ்டர் சுந்தரையா காலத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். அவங்க அப்படி ஒரு இடத்துல போய் சிக்கிட்டாங்க. அங்க தெரியாம உழைத்துக்கு போனாங்க, போயிட்டு சிக்கிட்டாங்க. சிக்கிட்டா அவங்களை சுற்றி வளைச்சு நிற்கிறாங்க. என்ன ரெண்டு பேர் என்ன செய்யறதுன்னு தெரியாது. அங்க இருக்கிறது சென்னையில கோட்டேரி பக்கத்துல செட்டில்மெண்ட் ஏரியான்னு ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துல அவங்க சிக்கிட்டாங்க. அப்போ இவங்க ராத்திரி எல்லாம் அதுல ஒரு நல்ல மனுஷனை கத்தர் வைத்திருந்தார். அப்போ அவங்க அந்த வீட்டில் அவங்க 2 பேர்த்தையும் பத்திரப்படுத்தி பாதுகாத்து எப்படா வெடியும்னு சொல்லி காத்திருந்து வெடிஞ்சதுக்கு பிற்பாடு அந்த ஐயா அம்மாவை பத்திரமா அனுப்பி வச்சாங்க. அந்த செட்டில்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருடுறதை கொண்டாந்து அங்கதான் செட்டில்மெண்ட் பிரிச்சுக்குவாங்களாம். நிர்வாகிகள் பல இடத்துல திருடுறதை கொண்டாந்து அங்கே வச்சு ஆளுக்காலம் பிரிச்சு எடுக்கிற இடம் தான் அந்த செட்டில்மெண்ட்டுங்கிற அந்த பகுதி. இப்பெல்லாம் அது எல்லாம் மாறி போச்சு. இப்போ அதை கூட நல்ல அருமையான ஆட்கள் குடியிருக்கிறாங்க அந்த இடத்துல.
அதனால அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, முகம் சுளிக்கக்கூடிய ஊர் பேர் தான் இந்த நாசரேத்து. அது இன்னொரு வசனத்தை பார்த்தீங்க, மீகால சொல்றாங்க, யூதருக்கு ராஜா எங்க பிறப்பாங்க, பெத்லகேமில் எப்படி பிறப்பார். அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிறிய ஒரு ஊராச்சே. ராஜா பிறப்பாங்க ஒரு பெரிய ஃபேமஸான இடத்துல, ஃபேமஸான சந்ததியில, நல்ல வசதியான இடத்துல தான் ராஜா பிறக்க முடியும் அப்படின்னு. அப்ப அங்க என்ன சொல்றாரு, பெத்லகேம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அது ரொம்ப சின்ன ஊராச்சே, இங்கிருந்து எப்படி நடக்கும் என்ற அப்படிப்பட்ட சந்தேகத்துக்குரியவராக இருந்தவர் தான் இந்த பிலிப்பு சொன்னார், வந்து பாரு. அப்ப அவர் உடனே கீழ்ப்படிஞ்சாரு, பார்த்தாரு. பார்த்த உடனே அங்கு இயேசுவோடு உள்ள அந்த உரையாடல் இந்த நாத்தான்வேல் என்று சொல்லுகிற எல்லாருடைய சந்தேகங்களையும் தீர்த்து விட்டது. அவன் இப்பொழுது இயேசுவுக்கு உண்மையான ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். சந்தேகங்கள் வரலாம், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாய் இருக்கணுமே ஒழிய பின்மாற்றத்துக்கு ஏதுவாய் மாறிவிடக்கூடாது. சிலருடைய சந்தேகங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போடுகிறது. அது மாம்சத்துக்குரிய சந்தேகம் அல்லது சுயத்துக்குரிய சந்தேகம். ஆனால் ஆவிக்குரிய சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவைகளை நாம் ஆராய்ந்து அறிந்து சோதித்து அதிலிருந்து நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்வோமானால் நன்மையானது. தோமாவுக்கும் அப்படித்தான் அந்த சந்தேகத்தை தீர்த்தார். இந்த நாத்தான்வேலும் அப்படித்தான் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொண்டார். அப்படி தீர்த்து கொண்டதினாலே இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. உண்மையாலுமே ஆவிக்குரிய விதமான சந்தேகங்கள் தீர்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். நான் இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன், விசுவாசிக்காமல் இருந்தேன், ஆனால் மிக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தினது என்று சொன்னபோது அது நம்மை என்ன செய்கிறது, உற்சாகப்படுத்துகிறது, முற்றிலும் கீழ்ப்படிய பண்ணுகிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதுதான் இந்த நாத்தான்வேலில் நடந்த சம்பவம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசுவை அறிவது பெயரளவில் அறிவதல்ல. இன்னைக்கு பெயரளவில் தான் அறிஞ்சிருக்கிறாங்க. இயேசுன்னு சொன்ன உடனே அது ஒரு கூட்டத்துக்கு, அது ஒரு மதத்துக்கு, அது இப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்று உடனடியாக அதற்கு ஒரு பேரு வச்சு மாற்றிடுறாங்க. ஆனால் இந்த நாத்தான்வேல் ஒன்றான மெய்தாவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும், ஏற்கனவே எபிரேயத்திலே தேவனை குறித்து இந்த நாத்தான்வேல் அறிந்திருக்கிறார். அந்த அறிவு பூர்த்தி அடைய வேண்டுவதற்கு அவரால் அனுப்பப்பட்ட இயேசுவையும் அறிய வேண்டும். அந்த இயேசுவை இப்பொழுது அவன் அறிந்து கொண்டான். அதனாலே இப்ப அவனுக்குள்ளே என்ன இருக்கிறதுனா ஒரு ஆவிக்குரிய உண்மையான மகிமையான இருதயத்திலே உண்டான ஒரு நல்ல மாற்றத்தை காண முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பற்றி கொள்ள வேண்டும். எது உண்மை என்று விளங்கிக் கொண்டோமோ, எது சத்தியம் என்று புரிந்து கொண்டோமோ அதற்கு நம்மை முற்றிலும் ஒப்புக் கொடுக்க வேண்டும், முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்க கூடாது. சிலருக்கு அப்படிதான், சத்தியம்னு தெரியும், கீழ்ப்படிய மாட்டாங்க. இதுதான் தேவனுக்கு பிரியம் என்று தெரியும், ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் என்று தங்களை அப்படி காலத்தை ஓட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாத்தான்வேல் அப்படி இல்லை. ஒன்றான மெய்தேவனை அறிந்திருக்கிறார். அவரால் அனுப்பப்பட்ட இயேசுவை இப்பொழுது அறிந்து கொண்டார். உடனடியாக மாறிவிட்டார். இப்பொழுது 12 சீசர்கள் ஒருவராக இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்தவத்திலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தராலே நாம் பயன்படுத்தப்படுவதற்கு அல்லது கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய கிரிகள் வெளிப்புறத்தின் காரியங்கள் அல்ல, உள்ளத்தில் உருவாகிற மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். அதற்கு நாம் எப்போதும் ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும்.
சில சமயத்துல அதை செய்கிறதில்லை. அறிந்தும் அறியாததை போல ஏதோ என்று காலத்தை ஓட்டுகிற நிலைக்கு வந்து விடுகிறோம். நம்முடைய கர்த்தர் வேதம் சொல்கிறது 139 சங்கீதம் 1 6 வரைக்கும் பார்ப்பீர்களானால் எல்லாவற்றையும் அறிகிறவர் என்பதை நாம் அறிய முடியும். 139 சங்கீதத்தை வீட்டில் வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வாசிங்கன்னா அவர் எல்லாவற்றையும் அறியக்கூடியவர். அதே மாதிரி 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்து வரைக்கும் நீங்கள் பொறுமையா வாசித்தீங்கன்னா அவர் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர். 139 சங்கீதம், நான் என் உட்கார்ந்ததையும் என் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று 1 6 வசனங்களை பார்த்தீங்கன்னா அவர் நம்ம எல்லாவற்றையும் அறிகிறவர். 7 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். 13 16 வரைக்கும் பார்ப்பீர்களானால் அவர் எல்லாவற்றையும் காணக்கூடியவர், அறிகிறவர், எல்லா இடங்களிலும் இருக்கிறவர், எல்லாவற்றையும் காணக்கூடியவர். அறிவது வேறு, காண்பது வேறு. அறிவது என்பது என்னை குறித்து அறிந்து வைத்திருப்பது. நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற யாரோ ஒன்று சொல்றாங்க, அந்த பிரதர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இப்படி இருப்பாரு, இந்த மாதிரி உருவம் இப்படி கலர் அப்படின்னு அறிஞ்சிருப்பீங்க. இது அறிகிறது. ஆனால் காண்பது என்பது நேரடியாக என்னை காண்பது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிகிறவர் மாத்திரமல்ல, நம்மை காண்கிறவரும் கூட. மற்றவர்கள் நம்மை காணாமல் இருக்கலாம், சொந்தக்காரர்கள் நம்மை காணாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு நம்மை காண்கிறவர். அல்லேலூயா. காட்டத்தி மரத்திலே சகை உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இவன் போகிறான். ஆனால் இயேசுவையோ இவரை அறிந்து மரத்து பக்கம் போன உடனே சகையவே கீழே வாங்குறார். இப்படி கூட சொல்லியிருக்கா, யாரும் மேல இருக்கிறது இறங்கி வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கரெக்டா பேர் சொல்றாரு பாருங்க. இதுதான் முக்கியமானது, இதுதான் விசேஷமானது, இதுதான் தேவனுடைய தன்மை. அப்ப இயேசு நம்ம ஒவ்வொருவருடைய பெயரை அறிஞ்சிருக்கிறார். ஒரு சமயம் அந்த உருவத்தை பார்த்து ஏப்பா மேல உனக்கு என்ன வேலை, இறங்கி வான்னு சொல்லலாம். இது எல்லாருக்கும் நடக்குது, நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். ஆனா மேல இருக்கிற ஒருத்தருடைய பேரை நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுதான் தேவன். அதனாலதான் சொன்ன சகைவை இறங்கி வா என்று சொல்லி எல்லாவற்றையும் காணக்கூடியவர் என்று சங்கீதக்காரன் அறிக்கையிடுகிறான். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எவ்வளவு மேன்மைக்குரியவர், மகிமைக்குரியவர் என்பதை நாம் நன்றாக விளங்கி கொண்டு அதிலே நாம் சரியாய் நடந்து ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். 50-51 வாசித்து பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானதை காண்பாய். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறது, தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தில் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த நாத்தான்வேல் இயேசுவை கண்டவுடனே மாத்திரம் அல்ல, அவனுக்குள்ளே ஒரு ஆச்சரியத்தை உருவாக்க, ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று மாத்திரம் அல்லப்பா, என்ன விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானதை செய்வான். இது மாத்திரம் இல்ல, இன்னும் நீ மகத்தான காரியத்தை, மகிமையான காரியத்தை நீ காண போகிறாய், செய்ய போகிறாய் என்று சொல்லி இந்த நாத்தான் வேலை அவர் அங்கே மேன்மைப்படுத்துகிறதை காண முடிகிறது. ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? இந்த மேசியாவை கண்டுட்டார், அவர் ரபி போதகர் என்று அறிஞ்சிட்டார், அவருடைய இஸ்ரவேலின் ராஜா என்று புரிஞ்சிட்டார். அவரை குறித்து ஆச்சரியத்தை உருவாக்க என்ன காரணம்னா, யோவான் 14:6 வாசிங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரார். கவனிங்கள், இந்த இயேசு மேசியாவாக, ராஜாவாக அவர் வருவதற்கு என்ன காரணம்னா, கவனிங்கள், மனிதனை பரலோகத்திலே தேவனோடு சேர்ப்பதற்கு இந்த இயேசு ஒரு ஏணியாகவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். யாக்கோபு
வனாந்தரத்திலே தன் தகப்பன் தாயை விட்டு விட்டு போகிற பொழுது இருள் சூழ்ந்த போது ஒரு கல்லை வச்சு படுத்துட்டான். ராத்திரியில அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. ஒரு ஏணி வானத்துக்கு பூமிக்கு இருக்கிறது. அந்த ஏணியில தேவதூதர்கள் இறங்குறது மேறுகிறதை காண்கிறான். அது போலதான் இப்பொழுது இயேசு எதற்காக வந்தார் என்கிற ஒரு ஆச்சரியம் இவனுக்குள்ளே வெளிப்படுகிறது. எதற்காக வந்தார்? ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவோ அல்லது ஜனங்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்தோடு உலகமாய் வாழ்வதற்கு செல்வந்தர்கள் ஆக்குவதற்காக இல்ல. இயேசு எதற்காக வந்தார்? எந்த தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனானோ அவனை மீண்டும் அந்த தேவனுடைய ஸ்தானத்துக்கு ஏறி போவதற்கு ஒரு ஏணியாக இருப்பதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்கிற ஆச்சரியம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பல விதங்களில் வந்தார். அவர் ஒரு பரிகாரியாக வந்தார், அப்பமாக வந்தார், மெய்ப்பராக வந்தார். எல்லாம் ஒன்றுதான். ஆனாலும் அவர் ஒரு மீட்பராக வந்தார் என்றால் மனுக்குலத்தை மீட்பதற்காக, மனுக்குலத்தை தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக அவர் வந்திருக்கிறார் என்ற ஆச்சரியம் இந்த நாத்தான்வேலுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிலர் இந்த நாத்தான்வேல் படித்திருக்கிறார், சட்ட வல்லுனர், அறிஞர், நல்ல அறிவுபூர்வமானவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு ஆதாரம் இல்லை. ஏன் என்று கேட்டால் இயேசுவோடு சேர்க்கப்பட்ட அவ்வளவு பேருமே ஏழ்மையான, அதாவது மீனவர்களை போல இருந்த ஒருவர் தான். அதனாலே இவர் ஒரு மேன்மையான வல்லுநராக இருந்தாலும் அப்படி என்கிறதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்று சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அவருடைய பேக்ரவுண்ட் பின்னணி ஒரு ராஜா வம்சத்திலோடு இணைக்கப்பட்டதாக தான் கருதுகிறார்கள். ஏனென்றால் அவனுடைய பாட்டி கேசூர் என்கிற தலாய் என்கிற மாகா என்கிற தாவீதுடைய மனைவி பெற்றெடுத்த அப்சலோமுடைய அம்மாவுடைய ஊர். அதனால அந்த வம்சத்திலிருந்து இவர் வந்திருக்கலாம் என்ற அப்படி ஒரு கருதுகிறார்கள். எப்படி இருந்தாலும் தன்னை கர்த்தருக்கென்று அறிந்ததை ஆச்சரியமான விதத்திலே அர்ப்பணித்து பெற்றுக்கொண்டார். இவருடைய ஊழியம் எங்கே என்று கேட்கிறானால் பிரிகியா என்கிற தேசத்தில், ஏற்கனவே பிரிகியாவிலே இந்த பிலிப்பும் ஊழியம் பண்ணியிருக்கிறார். அவரோடு சேர்ந்து இந்த நாத்தான்வேல் அங்கே ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார், நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார். நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், ஐராபோசிஸ் என்று சொல்லுகிற அந்த இடத்திலே இந்த பிலிப்போடு சேர்ந்து இவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்படி அறிவித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் பிலிப்பை பிடித்து கற்களை எரிந்து கைத்து கட்டி கற்களால் எரிந்து அவரை கொன்று விட்டார்கள். இரத்த சாட்சியாக பிலிப்பு அங்கு மரித்து போனார். இதை பார்த்த இவர், இங்கே இருந்தால் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகும் என்று அவர் பயந்து கொண்டல்ல, இன்னும் நான் அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷம், அறிவிக்கப்பட வேண்டிய இடங்கள் இருக்கிறதே, ஆயினாலே நான் இங்கே இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாத்தான்வேல் அங்கிருந்து அவர் தப்பித்து அர்மீனியா என்று சொல்லுகிற அந்த தேசத்திலே போய் நற்செய்தியை ஆரம்பித்து அங்கே ஒரு திருச்சபையை ஸ்தாபித்தார். இன்றைக்கும் அந்த அர்மீனியாவிலே பர்த்தலமேயு தேவாலயம் என்று சொல்லப்படுகிற ஒன்று அங்கு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே அவர் சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த போது டெர்பெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆல்டானஸ் என்று சொல்லுகிற ஒரு இடத்திலே நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார். அங்கே இருந்த புறஜாதிகளுடைய விக்கிரகத்தினுடைய ஆதிக்க சக்திகளை செயலக்க செய்திருக்கிறார். அது அவர்கள் பாம்பை வணங்கி கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர் அந்த சக்தியை எல்லாம் இவர் செயலிழக்க பண்ணிவிட்டார். எப்படி பவுல் ஊழியத்திலே அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததோ அதுபோல இந்த பத்தலமே என்று சொல்லுகிற நாத்தான்வேல் அர்மீனியாவில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த டெர்பெண்ட் என்று அல்டானஸ் என்ற இடத்துல
புறஜாதிகள் ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த சக்திகளை செயலிழக்க செய்து விட்டார். இவர் பார்வைக்கு ரொம்ப நல்ல வாட்ட சாட்டமான ஒரு நிலையில் இருந்தவர். இவரை குறித்து ஒரு காரியம் சொல்கிறார்கள். நீல கலரிலே அவர் ஒரு வஸ்திரம் போட்டிருந்தாராம். 26 வருடம் ஒரே வஸ்திரத்தை அணிந்திருந்தாராம். அல்லேலூயா. கேட்பதற்கு நமக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு 40 வருஷம் ஒரே வஸ்திரம் தான். அப்படியானால் இது நடக்கிறதுக்கு சாத்தியம் என்று நம்ம நம்பத்தான் வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்டது. அதே மாதிரி ஒரே பாதரட்சையை தான் 26 வருஷம் யூஸ் பண்ணியிருந்தாராம். அவைகள் தேய்ந்து போகவோ கிழிஞ்சு போகவோ இல்லையா. அதனால் 26 ஆண்டுகள் ஒரே வஸ்திரத்தை மாறாமல் அணிந்திருந்தார் என்று இவரை குறித்து சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 முறையாவது ஜெபம் பண்ணுவாராம். அப்படின்னா என்னன்னா செகண்ட் கணக்கில் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணாட்டாலும் சில நிமிடங்கள் ஜெபிக்கக்கூடியவராக இருந்திருக்கலாம். ஏன்னா மணிக்கணக்கில் சொல்வது இப்படி 100 முறை என்று சொல்ல முடியாது. அதனால ஒரு 5 நிமிடம், அப்புறம் ஒரு 5 நிமிடம், அப்படி ஏதோ அவர் ஒரு நல்ல ஜெபிக்கக்கூடியவர். அவர் எத்தனை முறை ஜெபித்திருந்தால் அது நமக்கு முக்கியம் அல்ல. ஒன்றை நாம் அறிய வேண்டும், அவர் நன்றாக ஜெபிக்கக்கூடியவர் என்று நாம் விசுவாசித்து அதிலே நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய ஜெபமும் அப்படி இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர் ஒரு நல்ல வெண்கல குரல் உள்ளவராக, நல்ல சத்தமிட்டு எதையும் பேசக்கூடியவராக, செயல்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒன்றை அவர் அந்த நாட்களில் பயன்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி எல்லா மொழிகளையும் அறிந்து வைத்திருந்தாராம். அந்த காலங்களிலே அந்த பகுதியில் இருந்த எல்லா மொழிகளையும் அறிந்து வைத்திருந்தார். அந்த நாட்களிலே அரசனின் மகள், அதாவது அயுநாட்டிக் என்று சொல்லுகிற ஒரு அரசனின் மகள் சுகவீனத்திலிருந்து இவர் அவர்களை சுகப்படுத்தி இருக்கிறார். அதனால இந்த சுகவீனத்திலிருந்து வந்ததுனால இந்த அரசனும் அவருடைய மகளும் தேவனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசுவை பின்பற்ற தொடங்கி ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டார்கள். அந்த அரசனுடைய பெயர் அயுநாட்டிக் என்று சொல்கிறார். அவருடைய மகள் சுகவீனமாக இருந்தபோது, அப்பொழுதெல்லாம் டாக்டர் மருத்துவமெல்லாம் ஒன்றும் கிடையாது. மரணத்துக்கு ஏதுவான சுகவீனம் வருமானால் மறிச்சு தான் போவாங்க, வேற வழி இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல தான் தேவன் தம்முடைய கிரிகளை வெளிப்படுத்துகிறார். எசேக்கியா உன் காலத்தை குறித்துக்கொள், நீ மறிக்க போகிற போது அங்கே அவன் ஜெபிக்கும் போது ஏசாயாவை அனுப்பி மறுபடியும் அவனுக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்தது போல, அந்த நாட்களில் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வருமானால் தப்பிக்க முடியாது. மரணத்தின் நாட்களை எண்ணிக்கொண்டுதான் இருப்பார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இந்த நாத்தான்வேல் அங்கே போய் அந்த அரசனுக்காக, அந்த குடும்பத்துக்காக ஜெபித்த போது கர்த்தர் அற்புதமான சுகத்தை தந்தார். அதனால அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இப்படி இருந்தபோது இந்த மதம் செயலிழக்கப்பட்டு ராஜாவே மாறிவிட்டானே என்று சொல்லினாலே, அந்த ராஜாவுடைய சகோதரத்திலே போய் மற்ற அந்த புற மதஸ்தர்கள் போய், இப்படி உங்க சகோதரன் இப்படி மாறிட்டாரு, அதனால நம்மளுடைய கடவுளுடைய சக்தியெல்லாம் எழுந்து விட்டது என்று சொல்லி அங்கு போய் முறையிட்டதுனாலே, அவர் வேறு அஸ்டியாசெஸ் என்று சொல்லுகிறவர். அஸ்டியாசெஸ், அதாவது அந்த சகோதரன், அதாவது அயுநாட்டிக் என்று சொல்லுகிறவருடைய சகோதரன் பேர். இவரை பிடித்து சிறையிலே வைத்து சித்திரவதை பண்ணி இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். இந்த நாத்தான்வேல் என்று சொல்கிறவர் அர்மீனியாவிலே டெர்பெண்ட் அஸ்டனாஸ் என்று சொல்லுகிற அந்த பட்டணத்திலே தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ராஜாக்களும் மற்றவர்களும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டதை அந்த மக்கள் அவர் மீது பொறாமை கொண்டு வெறுத்து அவரை சிறையில் அடைத்து சித்திரவதை பண்ணி அவரை இரத்த சாட்சியாக மரிக்க செய்தார்களாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை கடைசியாக மரித்து போவார் என்ற நிலையில்தான் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள்.
இவரும் சிலுவையில் அறையப்பட்டு தான் அங்கே அவர் மரித்திருக்கிறார். சிலுவையில் அறைவதற்கு முன்னாக சிறையிலே சித்திரவதை செய்யப்பட்டார். இனி இவர் செத்து போவார் என்று தெரிஞ்சதுனாலே அந்த வழக்கத்துக்காக இவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து அங்கே அவர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாரம்பரிய செய்தி ஒரு 4 செய்தி இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் அதை அவருடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கிறதுனாலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொல்லுகிறேன். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றல்ல, இது வேத பாடமாக இருக்கிறதுனால நீங்கள் அறிந்திருக்கலாம். அதை எப்படி இருந்தாலும் சரி. அதாவது அவர் மரித்த போது, அவர் சிலுவையிலே அறைந்த போது அவர் இயேசுவிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். அவர் மரித்ததுக்கு முன்பாடு இயேசுவிடத்திலே போய், இயேசுவே, உண்மை சிலுவையிலே அறைந்து விட்டார்களே, சிலுவையில் அறைந்த உடனே நீங்க எங்க போனீங்க அப்படின்னு போய் ஒரு எந்த இடத்துக்கு போனீங்கன்னு கேள்வி கேட்டதாக 4 கேள்வி கேட்டதாக சொல்றாங்க. அப்போ அவர் இயேசு சிலுவையில் அறைந்த உடனே பாதாளத்தில் போய் அங்குள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று பேதுரு சொல்லப்பட்டிருக்கிறது போல அவருக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். அடுத்தது இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாராம், ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆத்துமாக்கள் மரிக்கிறார்கள் என்று கேட்டாராம். அந்த காலத்தில் அப்போ இயேசு அவருக்கு ஒரு பதில் சொன்னாராம், 30,000 ஆத்துமாக்கள் மரிக்கிறார்கள், அதில் 3 பேர் தான் நீதிமானாய் மரிக்கிறார்கள் என்று சொன்னாராம். அது உண்மையோ பொய்யோ, அந்த செய்தி நம்மை டச் பண்ணுகிறது. நம்ம யோசிக்க வேண்டும். 30,000 பேர் மரிக்கிறார்கள், அதில் எத்தனை பேர்? 3 பேர் தான் நீதிமானாய் மரிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் நிலைமை எடுத்து பாருங்க. 140 கோடி நம்முடைய தேசத்தில். இந்த 140 கோடியில எத்தனை பேர் உண்மையாய் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள்? உண்மையாய் இயேசு மரிக்கும் போது பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்முடைய தேசத்தில் ஒரு சமயம் ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் மரிக்கலாம், ஏன் லட்சத்தை கூட தொடலாம் இந்தியா முழுவதும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எத்தனை பேர் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? நமக்கு ஒரு வாரம் வரணும், ஆத்மா வாரம் வரணும். 30,000 பேர் மரிக்கிற இடத்துல 3 பேர் தான் நீதிமானா இருப்பார்களானால் அது எவ்வளவு ஒரு பெரிய வேதனைக்குரியதாக இருக்கிறது. நம்முடைய தேசம் அந்த நிலையிலிருந்து மாறணும். நம்முடைய தேசத்தில் இன்னும் ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்கணும். தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற பரிசுத்தவான்களை கர்த்தர் இந்த தேசத்தில் உருவாக்கணும். 3வது, மரியன்னையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். தேவதூதன் வந்து உங்களோடு என்ன சொன்னார் என்று கேட்டாராம். இந்த நாத்தான் வேல் தேவதூதன் வந்து மரியாதை இடத்துல தேவதூதன் வந்து என்ன கேட்டார் என்று. அதாவது நமக்கு லூக்காவில் நன்றாக எழுதிருக்கு, கிருபை பெற்றவளே பயப்படாதே என்று சொல்லி ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் மரியாதை இந்த கேள்வி கேட்டார் என்று சொல்லி. 4வதாக பாதாளத்தையும் சாத்தானையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டாராம். இவருக்கு ஏன் இந்த ஆசை வந்ததுன்னு தெரியல. நம்ம பரலோகத்தையும் இயேசுவையும் பார்க்கணும்னு நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம முன்னேறுகிறோம். ஆனால் இவருக்கு இப்படி ஒரு வினோதமான ஆசை. சிலருக்கு அப்படியே இருக்கலாம், சிலருடைய விசுவாசத்தில் மாறுபட்டு இருக்கலாம். சிலர் பரிசுத்தத்திலும் பக்தியிலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறதிலும் ஓடுகிறதிலுமாய் இருப்பார்கள். சிலர் பூமிக்குரிய காரியத்தை தேடுகிறது ஓடுகிறதுமாய் இருக்கிறார்கள். அதனால இவருக்கு இந்த 4வது கேள்வி அப்படி கேட்டிருந்தாலும் சரி கேட்காட்டியும் சரி, இப்படிப்பட்ட ஆசை நமக்கு தேவையில்லை. நம்ம ஏன் சாத்தானை பார்க்கணும்? நம்ம எதுக்கு பாதாளத்தை பார்க்கணும்? பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால நம்முடைய கண்கள் இயேசுவை காணட்டும், நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் பரலோகத்தை குறித்து சிந்திக்கட்டும். அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய சிந்தையை நமக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும். பத்தலமேயோ ஆரம்பத்தில் இருந்தாலும் அவர் முடிக்க வேண்டிய ஒரு ஓட்டத்தை சரியாகத்தான் முடித்திருக்கிறார். அதனால நாம் அறிந்த சத்தியத்திலே, நாம் கற்றுக்கொண்ட அதனுடைய காரியங்களிலே எந்தெந்த விதத்திலே நம்மால் இயேசுவை குறித்து நற்செய்தியாக அறிவிக்க முடியுமோ அறிவிப்பதற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத பாடங்களை கற்றுக்கொள்கிறது அல்ல,
கற்றுக்கொள்கிற காரியத்தை செயல்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கற்றுக்கொள்கிறது பரவாயில்லை, ஆனால் அதை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துவது என்றால் என்ன? பரிசுத்தமாய் வாழணும் என்று கற்றால் வாழணும், ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டால் ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டால் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்ம ஆதாயம் பண்ண வேண்டும் என்று கற்றுக்கொண்டால் ஆத்ம ஆதாயம் பண்ணணும். இதுதான் வேத பாடம் நமக்கு போதிக்கிறது. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஏதோ ஒரு சத்தியத்தை அறிந்து நம்முடைய சிந்தைகளை வைத்திருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது புதைக்கப்பட்ட தாளந்தை வைத்திருக்கிறது போல அடையாளம். 2 தாளந்து வாங்கினவன் கொண்டு போய் புதைத்து வைத்திருந்தான் என்று எழுதப்பட்ட ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லை. ஆயினாலே நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு இந்த சீசர்கள் இயேசுவிடத்தில் எதை கற்றுக்கொண்டார்களோ அதை செயல்படுத்தினார்கள். அவர்கள் ஜீவனை கூட பார்க்கவில்லை, அவர்கள் மதிப்புக்கும் மரியாதையும் எதிர்பார்க்கவில்லை. தான் எதற்காக அழைக்கப்பட்டேன், தான் எதற்காக போதிக்கப்பட்டேன், இயேசு எதற்காக இந்த பொறுப்பை என் கையிலே கொடுத்தார், ஏன் எனக்கு இந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை அறிந்த சீசர்கள் முழு மூச்சாக தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள். அப்படியானால் நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு சமயம் நம்ம நினைக்கிறது போல நாள் முழுவதும் நம்ம இரவும் பகலும் இதையே அல்ல, நம்முடைய சிந்தை மாறணும், கிடைக்கிற தருணத்தை பயன்படுத்தி கொள்ளணும். நமக்குள்ளே வருகிற சூழ்நிலைகள் வரும்போது உடனடியாக அதை நாம் பயன்படுத்த பழக வேண்டும். யாருக்கு, எங்கே, எப்போது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், யாரை எப்போது இந்த சத்தியத்துக்குள்ள அழைத்து கொண்டு வரலாம். ஒரு பாரமும் ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்படியாவது ஆத்மாக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எப்படியாவது நீங்கள் உங்கள் முயற்சியை கர்த்தர் பயன்படுத்தும்படி கைகூடி வர பண்ணுவார். நம்மால முடியாது, நானெல்லாம் இதுக்கு தகுதி இல்லை, என்ன நடக்கிறது நடந்துட்டு போகுது என்ற ஒரு சலிப்பும் ஒரு நிர்விசாரம் ஒரு அசட்டையும் நமக்குள் வருமானால் அது அப்படியே அமர்த்தப்பட்டு போய்விடும். அடுத்த வாரத்துல தான் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். அதனால இந்த பத்ரோமேயு மாத்திரமல்ல, இந்த சீசர்கள் பொதுவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? அறிந்த சத்தியத்தை, பயிற்சிக்கப்பட்ட பயிற்சியை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தினார்கள். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அறிகிற சத்தியம் உங்களோடு நின்று விடாதபடி ஒரு சிலருக்காவது இந்த சத்தியம் பிரகாசமாய் மாறுவதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கண்களை மூடுவோமா, இயேசுவின் முகத்தை நோக்கி பார்ப்போம். Hallelujah, praise the Lord.